ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம இந்தியாவில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷங்களாக விவாகரத்து அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதக ரீதியாக ஒரு நபருக்கு ஏன் விவாகரத்து நடக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணோன்னா அது என்ன காரணங்கள் தருது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டில் சனி உட்கார்ந்திருந்தால், ஒரு வேளை ஒருத்தருக்கு 7ஆம் வீட்டில் சனி உட்கார்ந்துருந்தால் அவங்க தயவு செய்து திருமணத்தை ரொம்ப ஏர்லியாக பண்ணிடாதீங்க. குறைந்தபட்சம் ஒரு 30 வயசு வரைக்குமாவது திருமணம் பண்ணாமல் இருங்க. ஒருவேளை 7ஆம் வீட்டில் சனி இருந்து ஒருவர் 24 வயசுலையோ 22 வயசுலையோ திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த திருமணம் தோல்வியில் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா சனிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு 365 நாள் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. அதாவது நம்ம சூரியனை சுற்றி வர சனி 2.5 வருஷம் எடுப்பார் சூரியனை சுற்றி வர. அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட், ரொம்ப பொறுமையாக நகருவார். ஒருவரோட ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரோ அது சம்மந்தமான விஷயங்கள் அவருக்கு ரொம்ப டிலே பண்ணி தான் கிடைக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் சனி கொடுத்துட மாட்டார். ஒரு 7ஆம் வீடுங்கிறது திருமணத்தை குறிக்கிற இடம். அந்த இடத்துல சனி இருந்துட்டாரு அப்படின்னா நீங்கள் திருமணம் பொறுமையாக தான் பண்ணி ஆகணும். ஒருவேளை நீங்கள் திருமணத்தை ரொம்ப ஏர்லியாக பண்ணிங்கன்னா அது விவாகரத்துக்கு முடியல நிறைய வாய்ப்புகள் உண்டு. அன்டில் உங்கள் சனி வக்கரம் அடைந்தாலோ உச்சங்கம் அடைந்தாலோ இந்த நிலை மாறலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் 7ஆம் வீட்டில் சனி இருந்தது அப்படின்னா திருமணத்தை கொஞ்ச காலம் தள்ளி போடுங்க. ஒருவேளை நீங்கள் நான் பார்த்த வரைக்கும் ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 7ஆம் வீட்டில் சனி இருக்க நபர் ஏர்லியாக நிறைய காதல் வலையில் விழுந்து தனக்கு இவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு நிலைக்கு போய் அவங்கள விட்டு பிரிஞ்சு ரொம்ப துயர் அடைஞ்சு பார்த்துருக்கேன் நான். 7ஆம் வீட்டில் இருக்க சனி திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். ஸோ 7ஆம் வீட்டில் இருக்க சனி இருந்துச்சுன்னா நிச்சயமாக திருமணத்தை ஒரு 30 வயசு வரைக்கும் தள்ளி போகிறது சிறப்பான விஷயம். அது 7ஆம் வீட்டில் சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் நடக்கும். ஒருவேளை 7ஆம் வீட்டை குரு பார்த்தாலோ குரு அமர்ந்திருந்தாலோ இந்த நிலையும் மாறலாம். அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் 7ல் ராகு இருக்கிற பட்சத்தில் 7ல் ராகு இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செக்ஷுவல் டெண்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான ஆட்கள் திருமணத்துக்கு பிறகும் கூட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வச்சுருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இது ரொம்ப மேலோட்டமான ஒரு கருத்து தான். ஒருவேளை அவங்களுக்கு ராகுவோட பாசிட்டிவ் இம்பேக்ட் இருந்தாலோ, குரு மாதிரி ஒரு கிரகம், சுக்கிரன் மாதிரி ஒரு கிரகம் கூட இருந்தாலோ இதான விளைவுகள் மாறலாம். ஆனால் சிலருக்கு நீங்கள் இந்த தன்னை சீட் பண்ணுறாங்க, தன்னை ஏமாத்துகிற ஒரு நபர் திருமணத்தில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு 7ல் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ராகுவோடைய உடலமைப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தலை மட்டும்தான் இருக்கும். தலையில் என்ன எப்படி இருக்குன்னா வயிறுன்றது ஒரு விஷயம் அவருக்கு கிடையாது. உங்களுக்கு ஒரு வயிறு இல்லைனா நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அப்படி தானே? உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. வயிறு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியாது. வயிறு இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி 7ல் ராகு இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா அவங்க நிறைய செக்ஷுவல் டிசையர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அந்த செக்ஷுவல் டிசையர்ஸை தீர்க்க முடியாது, அது யாராக இருந்தாலும் சரி. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட மைண்ட் அளவில் அவங்க வேறு ஒரு பார்ட்னர் திருமணத்துக்கு பிறகும் தேடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி திருமணத்துக்கு பிறகும் வேறு ஒரு பார்ட்னர் தேடினாங்கன்னா அந்த மேரேஜ் எப்படி நிலைக்கும்? அதுவும் டைவர்ஸில் தான் போகும். ஸோ 7ல் ராகு இருக்கிற நாட் எவ்ரி ஒன், ஒரு 100ல் சில பேருக்கு டைவர்ஸில் முடிய இதோட ஒரு காரணமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சிலர் இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லா விஷயங்களும் கடவுள் கொடுத்துட மாட்டார். சிலருக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கும், நம்ம ஏன் முக்கால்வாசி பேருக்கு நம்ம ஏன் ஒரு பணக்கார வீட்டில் பிறக்காம விட்டுட்டோம் அப்படின்னு. எல்லாருக்குமே எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துட மாட்டார்ல. அதே போல் எல்லாருக்குமே திருமண யோகம் கிடையாது. சிலர் திருமணம் செய்யாமலும் இருக்கிறது சிறப்பு. அந்த சிலர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7ல் கேது இருக்கவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணத்தில் அவங்களுக்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் மேலேயே ஒரு நான் அட்டாச்மெண்ட் இருக்கும். எலிசபெத்னு ஒருத்தங்க இருப்பாங்க, தெரியுங்களா? எலிசபெத் ராணி. அவங்களுக்கு 3 முறை திருமணம் நடந்ததாக சொன்னாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ல் கேது தான். அவங்களுக்கு ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்குமோ என்னவோ தெரியல, 3 முறை திருமணம் செஞ்சாங்க. ஒரு திருமணம் கூட அவங்களுக்கு செட் ஆகலை. இன்னொரு திருமணம் செஞ்சோன்னு அடுத்த திருமணம் 3 திருமணம் செஞ்சாங்க. பொதுவாக 7ல் கேது இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் மென்ட் ஃபார் மேரேஜ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மேரேஜ் இந்த ஜென்மத்தில் சிறப்பானதாக இருக்க வாய்ப்புகள் இல்லை.
அப்படியே அவங்க மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கணும். அது குருவாக இருக்கலாம், சுக்கிரனாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் குருவோ சுக்கிரனோ அந்த கேதுவோ பார்க்கவோ இணைவோ இருந்தால் அந்த மேரேஜ் நல்லபடியாக அமையலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதியை விட்டு கீழ் ஜாதியில் இருக்க ஒரு நபரை திருமணம் செய்கிறது சிறப்பு. இல்லை என் சமணமான ஜாதியிலையோ எனக்கு மேல் ஜாதியிலோ நான் திருமணம் செய்யவே நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு திருமணத்தில் நிச்சயமான பிரச்சனைகள் இருக்குன்றது 100% உண்மை. இது ரொம்ப முக்கிய. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பெரும்பாலான விவாகரத்துக்கு காரணமாக இருக்குது பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அது என்ன அப்படின்னா, சூரியனும் சுக்கிரனும் ஒரு கட்டத்துக்குள் இருக்கும்போது அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க வந்து 6 டிகிரிக்கு பக்கத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் வந்து 24 டிகிரிலையும் சுக்கிரன் 25 டிகிரிலையும் இருக்கிற பட்சத்தில் நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், அது எந்த வீடாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு விவாகரத்து தான் ஆகும், முதல் திருமணம் நிற்காது. இது வந்து ஒரு எழுதப்படாத 100% விதி. இதில் எது வந்து மாறத்துக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, சூரியன் ஒரு வேளை நீச்சம் அடைஞ்சிட்டாலோ, நீச்சங்கிறது துலாமில் இருந்துட்டாலோ, துலாமில் இருந்து சுக்கிரனும் சூரியனும் கன்ஜங்க்ட் ஆகிருக்கின்ற பட்சத்தில் இது மாறலாம். இது வேறு எந்த வீட்டில் இருந்தாலும் இது நிச்சயமாக விவாகரத்தை கொடுக்கும். அன்லஸ் இவங்க 2 பேர் நடுவில் வேறு ஏதோ கிரகம் உட்காரணும். அப்படி இல்லை அப்படின்னா குரு தன்னுடைய சுப பார்வையை அதிகமாக அந்த கட்டத்தின் மேலே வீசணும். இப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக சொல்லலாம் அவங்களுக்கு விவாகரத்து தான் ஆகும். இது வந்து 100% நடக்கும். இது வரைக்கும் நான் பார்த்த ஜாதகங்களில் இந்த இணைவு இருக்கிறவங்க விவாகரத்து பண்ணாமல் இல்லை, முதல் திருமணம் உங்களுக்கு விவாகரத்து தான் ஆகிருக்கு. அடுத்து இந்த இணைவு இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இப்படி ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா சுக்கிரன் தான் திருமணத்தை குறிக்கிற கிரகம். சூரியனை பற்றி உங்களுக்கு தெரியும், எரிச்சிக்கிட்டே இருப்பா. அப்படி சூரியன் பக்கத்தில் எந்த கிரகம் போனாலும் அவங்களுக்கு எரிச்சிடுவார். அது சுக்கிரன் திருமணத்தை குறிக்கிறது. இந்த பட்சத்தில் அவங்க சூரியன் பக்கத்தில் வந்தாங்கன்னா அவர் எரிச்சிடுவார். ஒரு விஷயத்தை எரிச்சிட்டாங்கன்னா அதோட குவாலிட்டிஸ் அப்படியே இருக்காது. அப்படி தானே, நீங்கள் வெண்டைக்காவை ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கும், தீஞ்சு போயிடும், அதை நம்ம சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி தான் சுக்கிரனை அதிகபட்சமாக ஒருத்தர் வந்துட்டு சூரியன் வந்து எரிக்கிற பட்சத்தில் சுக்கிரனோட குவாலிட்டிஸ் குறைஞ்சிரும். சுக்கிரனோட குவாலிட்டி என்ன, திருமண வாழ்க்கையை கொடுக்குறது. அப்படின்னா சுக்கிரனோட குவாலிட்டி அது குறைச்சிரும். குறைக்கிற பட்சத்தில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மேரேஜ் லைஃப் கல்யாணம் ஆன பிறகு தன்னை ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ளே போட்டாங்களோ, தன்னோட மென்டலாக ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து மேரேஜுக்கான ஒரு ஆளே இல்லை, ஏன்னா இந்த மேரேஜுக்குள்ளே போட்டப்போ அவங்க லைஃபே மாறிடுச்சு, நிறைய சோகங்கள் அனுபவிக்கிறேன், இந்த மேரேஜால் நான் நிறைய பிரச்சனைகள் அனுபவிக்கிறேன். அந்த மேரேஜுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களை ஏற்றுக்கவே முடியாது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தாங்கவும் முடியாது. இது வரைக்கும் நான் பார்த்த ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 70% இந்த இணைவு இருக்க ஆட்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாக பிரச்சனைகள் இருந்திருக்கு. மனைவி வந்து கணவர் அதிகமாக சம்பாதிக்க மாட்டேங்கிறாருன்னு சண்டை போட்டிருக்காங்க. கணவர் வந்து மனைவி நிறைய செலவு செய்கிறாங்கன்னும் ஏதோ ஒரு வகையில் அவங்க 2 பேருக்கும் எக்கனாமிக்கலான சண்டைகள் நிறைய இருந்திருக்கு. அதே மாதிரி ஈகோ சம்மந்தமான சண்டைகளும் நிறைய இருந்திருக்கு. இந்த 2 காரணங்களால் அவங்களுக்கு விவாகரத்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ சுக்கிரனும் சூரியனும் உங்களுக்கு இணைஞ்சு இருந்தது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக திருமணத்துக்கு ஒரு முன்னாடி ஒரு 100 தடவை 200 தடவை உங்கள் ஜாதகங்களை ஜோசியரிடமோ இல்லை அவங்க ஏதாச்சும், எனக்கு பரிகாரங்கள் மேல் நம்பிக்கை இல்லைனாலும் பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆட்கள் ஏதாவது வலுவான காரணங்கள் சொல்லி பரிகாரம் சஜஸ்ட் பண்ணாலும் செஞ்சு பாருங்கள். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நிச்சயமாக டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து பார்க்குறேன். இல்லை உங்களுக்கு வந்து இந்த டாபிக் பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த டாபிக் வந்து கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த டாபிக் நல்லா இருந்துச்சுன்னா நான் அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து யாருக்கிட்டாச்சும் ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை ஏற்கனவே விவாகரத்தானவங்களுக்கு இதன் காரணமாக இருக்குமோன்னு உங்களுக்கு எண்ணம் வந்துருச்சுன்னா அதை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன காரணத்தினால விவாகரத்து நடந்தது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஜாதகத்துலேயும் உங்களுக்கு விவாகரத்து நடக்கும்ன்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறேன். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பிடிக்கலனாலும் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.